Hello students, welcome to Fark Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 நாட்கள் தான் இருக்குது. இந்த 30 நாட்களில் 150 மார்க் எடுப்பது எப்படி அப்படிங்கிறதையும் இதோட கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குரூப் 2 குரூப் டி ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும், கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்து நான் ப்ரிலிமினரி வந்து பாஸ் பண்ண முடியும், மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இருக்கும்ல. அது வந்து எதை பொறுத்து டிசைடிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் வந்து நமக்கு என்னது டிசைடிங் ஆகும். ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்போ நமக்கு தெரியாது, ஆனால் கொஸ்டின் பேப்பரில் 3 வகை தானே இருக்குது, ஈஸி, மாடரேட், டஃப் அப்படின்ட்டு 3 வகை இருக்குது. ஸோ 3 வகையில் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் 2 குரூப் ஏக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 165+ வந்து போயிடும். ஆனால் இது வந்து ஈஸியாலாம் அவன் கேட்கவே மாட்டான், என்னால் 165+லாம் வந்து போகாது. மாடரேட்டாக கேட்குறாங்க, ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா 155+ வந்து கண்டிப்பாக போகும். இது வந்து இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப டஃப், கொஸ்டின் பேப்பரை தொடவே முடியாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 148லேருந்து இந்த 150+ இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ரொம்ப டஃப்னா ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் 3 வகை தானே இருக்குது, ஈஸி, மீடியம், டஃப் அப்படின்ட்டு. ஓகேவா, இதில் ஒரு சில நேரத்துக்கு இப்படி இருக்கும், ஈஸி டு மீடியமாக இருக்கும், இல்லைன்னா மீடியம் டு டஃப்பாக இருக்கும். இந்த இது இருந்துச்சுன்னா அதற்கேற்றாப்புல மாறும். ஆனால் பேசிக்காக ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அப்போ நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டால் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 155 இருக்கா, இது வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த காம்படிஷனை பார்த்தா 150 எடுத்தால் கூட போவதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குன்னா 150 எடுத்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணால், ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எதையாட்டு யூஸ் பண்ணால் 148 150 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஈஸியாக இருந்தால் தமிழ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா 98 கொஸ்டின் போடலாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் மேக்ஸ்லலாம் 25 வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஈஸியாக கேட்கவே மாட்டான். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்குன்னா ஒரு 50ன்னு எடுத்து வச்சுக்கிடும். ஓகேவா, அப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆச்சு, 100, 125, 175 கிட்ட வருது, 173 கிட்ட வருதா. ஸோ 170 கிட்ட வந்து நம்மளால் எடுக்க முடியும், கட் ஆஃப் வந்து ஈஸியாக இருந்தால், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா. அதே வந்து மாடரேட்டாக கேட்குறாங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93 தான் வந்து போட முடியும், மேக்ஸில் ஒரு 22 தான் போட முடியும். இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வரைக்கும் போடலாம். அப்போ 95, 105, 115, 120, 160. 160னா 160லாம் வந்து வராது, 160 எடுத்தால் கன்ஃபார்ம் 155 வரைக்கும் வந்து வரும். ரொம்ப டஃப் கொஸ்டின் பேப்பர் என்னது ரொம்ப டஃப் அப்படின்னா தமிழ்லலாம் ஒரு 88 தான் எடுக்க முடியும். மேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 தான் வந்து எடுக்க முடியும். ஜிஎஸ்லலாம் வந்து ஒரு 35 தான் எடுக்க முடியும். இதை கூட்டுங்க, 95, 105, 110, 140. ஓகேவா, 140. ஸோ அது இப்படி இந்த 3 வகையில் தான் வந்து மார்க் வந்து வரும். ஆனால் நம்ம வந்து நம்மளோட மைண்டில் வந்து என்ன வச்சுக்கணும்னா தமிழ் 93, மேக்ஸு ஒரு 22, ரெண்டையும் சேர்ந்து ஒரு 115 எடுக்கணும். இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா 2022 எங்கே எழுதலாம், ஓகே 2022 குரூப் 2 வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் டியில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸை வந்து சேர்த்து 115க்கு மேலே ஈஸியாக வந்து எடுக்கலாம். 120, 120க்கு வரைக்கும் வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து என்னது கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ஒரு 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். மொத்தம் 3000 கொஸ்டின், ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் பேப்பர்ன்ட்டு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு பாருங்கள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள், ஒரு 1000 கொஸ்டின் கிட்ட வரும் ஒரு நாளைக்கு ஒரு இது. நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, டெஸ்ட் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இது உங்களுக்கு கட் ஆஃப் இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். என்ன நான் வந்து இப்போ நீங்கள் தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் 115 எடுத்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 150க்கு ஒரு 35 நமக்கு ஜிஎஸ்சில் போடுறோன்னு வைங்களேன், எவ்வளோ வருது, 150 கொஸ்டின் வந்துட்டா அவ்வளோதான். தெரியாத கொஸ்டின் 1-2 போட்டால் கூட நம்ம பாஸ், இல்லை ஒரு 25 போட்டால் கூட நீங்கள் 140 வந்துடும். 140 வந்து நல்ல மார்க் தான். ஸோ தமிழ் மேக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டுலாம் போய் எழுத முடியாது. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இது சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து காமிக்கிறேன் இந்த லெசன்ஸ்லாம். பாலிட்டியில் 10th, 11th, 12th பாலிட்டி, ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி, 12th ஐஎன்எம், 12th ஹிஸ்ட்ரி, இது வந்து ஹிஸ்ட்ரி தான், அது ஐஎன்எம் பகுதியில் வருது.
11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 10th ஜியாகிரபி. சயின்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் சயின்ஸில். அதில் 3 கொஸ்டின் வந்து புக்கில் இல்லாத கேட்பாங்க. மீதி ஒரு 5 கொஸ்டின் +1 +2 இருந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த 10th இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th 10th இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்கலாம். நம்ம 10th சயின்ஸ் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ சயின்ஸை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க. அதே வந்து நீங்கள் குத்து மதிப்பாக போடுங்க. ஒரு 10 கொஸ்டின் இருக்குப்பா, 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆப்ஷன் பின்னு போடுங்க. 10 கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் பின்னு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 4 to 5 கொஸ்டின் வந்து வரும். ஒரு 40 to 50% சக்ஸஸ் ரேஷியோ இருந்தால் வந்து போதாதா? போதும். 4 கொஸ்டினே நீங்கள் எடுத்துக்கோங்க. சயின்ஸில் 10க்கு 4 கொஸ்டின் தாராளமாக வந்து போதுமானது. ஓகே, சயின்ஸில் 10க்கு 4ங்கிறதுலாம் ஒரு நல்ல மார்க் தான். குரூப் 2 குரூப் டி ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரிலேருந்து ஜூலை 2024 வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 போட்டுருவீங்க இதை மட்டும் படித்தாலே. ஓகேவா? அப்போ இந்த 2 சேர்ந்து இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இதில் 2 சேர்ந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து எடுத்துருங்க, போதுமானது. யூனிட் 9க்கு ஒரு 5 டாபிக் இருக்குது. அது நான் என்னென்னு காமிக்கிறேன். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாடம் லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள பார்த்துக்கோங்க. முடிந்தால் +1 11th எத்திக்ஸில் ஒரு 5 பாடம் உண்டு. ஓகேவா? 11th எத்திக்ஸில் அந்த 5 பாடம் முடிஞ்சால் படிங்க, இல்லைனா வந்து வேண்டாம். ஏன்னா இது ப்ரிலிமினரி தான், நான் என்னால் வந்து சொல்கிறேன். அப்போ இங்கே 115 எடுக்கிறீங்க. இந்த 2லையும் சேர்த்து 10 எடுத்துட்டீங்க. எவ்வளோ வந்துட்டு? 125 வந்துட்டு. ஓகேவா? அடுத்து இந்த பாலிட்டி இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதுலேருந்துலாம் மார்க் எடுக்க மாட்டோமா? அழகாக வந்து எடுக்கலாம். இப்போ என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறத காமிக்க பாருங்கள். 10th பாலிட்டியில் இந்த 3 பாடம், 11th பாலிட்டியில் இந்த பாடம், 12th பாலிட்டியில் இந்த 8 பாடம். இது 9th சோசியல் சயின்ஸ் முடிஞ்சா படிக்க, இல்லைன்னா விட்டாலும் பிரச்சனை இல்லை. பாலிட்டி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். முடிந்தால் படிங்க, இல்லைனா இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு 10 கண்டென்ட் இருக்கும், 10 கூடயே இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்தோல் நகரம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர் பாமணி அரசுகள், தென்னிந்திய அரசுகள் அப்படின்ட்டு இந்த டாப்பிக்லாம் வந்து 11th உள்ளதை மட்டும் கவர் பண்ணுங்கள். இந்த லோயர் ஸ்டாண்டர்ட் கூட தேவையில்லை. இதோடைய பிடிஎஃப் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அடுத்து 10th ஐஎன்எம்மில் இந்த 6 பாடங்கள். அடுத்த ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பாடங்கள். 11th வந்து 17, 18, 19 பாடங்கள். 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8, 9 பாடங்கள். இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த 11th எக்கனாமிக்ஸில் இந்த 5 பாடம். 12th எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 8 பாடம் இருக்கும். ஜியாகிரஃபியில் இந்த 7 பாடம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாடம் பார்த்துக்கோங்க, போதுமானது. 11th எத்திக்ஸ்லாம் வந்து பார்க்க வேண்டாம், இதை பார்த்தாலே பெருசு. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த 5 டாப்பிக்கை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. நான் இதோடைய பிடிஎஃப் வந்து இது பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதுமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இல்லை மொத்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பேர் வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் 24,000 பேர் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க மெயின்ஸுக்கு. ஏன்னா வேகன்சி 23,000 வேக்கன்ட் இருக்குது. 1:10 ரேஷியன் அப்படிங்கும்போது ஒரு 24,000 பேர் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. 50% பீப்புளை கிட்டத்தட்ட செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எங்கேயுமே கிடையாது. இப்போ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பேருக்கு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதில் ஒரு 50% பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் இருந்து திரும்ப ஃபில்டர் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து இந்த ரேஷியோ வந்து அதிகம் இருக்குல்ல, அதை வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு கோல்டன் சான்ஸ். இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 50% வந்து உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ தமிழ் மேக்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் வந்து முடிந்த அளவிற்கு இது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸு, இதில் ஒரு 5 டாபிக். அப்போ இது மட்டும்தான் நீங்கள் கிட்டத்தட்ட படிக்க வேண்டியது. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த 5 டாப்பிக்லாம் சின்னதாக தான் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. இந்த 4 பாடமும் ஒன்றும் உங்களுக்கு பெருசு கிடையாது. இது வந்து ஹிஸ்ட்ரியில் சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ 1, 2, 3, 4, 5 தான். ஒரு 5ல் கொஞ்சம் பாடங்கள் தான் இருக்குது. அது என்னென்ட்டு பார்த்து வச்சுக்கிடுவோங்க, போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.